டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர்வழி மருத்துவத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நரைமுடி, கிரே ஹேரும்பாங்க, இளநரைன்னு நம்ம சொல்லலாம். நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வயது, அதாவது 50 வயதை கடந்தவர்கள், 60 வயதை கடந்தவர்களுக்கு தான் அந்த நரைமுடி ஏற்படுவது இயற்கை. ஆனால் இன்றைக்கி ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க, இப்போ 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஒரு 10 முடி நரைச்சிருக்கிறத பார்க்கலாம். அதே போல் +1 +2 படிக்கிற பிள்ளைங்களுக்கு தலை பூராவே நரைச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் 25 வயது 30 வயது 40 வயதில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக நரைமுடி பிரச்சனை அதிக பேருக்கு இப்போ இருக்குது. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஏன் இவ்வளோ பேருக்கு இந்த நரைமுடி வருது அப்படின்னு சொன்னால், பொதுவான ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சத்து குறைபாடு தான். டெஃபிஷியன்சி தான் மிக மிக முக்கியமான ஒரு காரணம். இரும்பு சத்து குறைவாக இருக்கும், விட்டமின் சத்து குறைவாக இருக்கும். காரணம் என்னென்னா, இவங்க உணவை ஒழுங்காக எடுத்துக்கொள்வதில்லை, போதுமான அளவு எடுத்துக்கொள்வதில்லை, நேரத்துக்கு எடுத்துக்கொள்வதில்லை. இதுதான் இந்த நரைமுடி ஏற்படுவதற்கு காரணம். அடுத்தது பார்த்திங்கன்னா, தலைக்கு யாருமே எண்ணெய் வைக்கின்ற பழக்கம் கிடையாது. பள்ளிக்கூடத்தில் ரெட்டை ஜடை போட்டுட்டு போகிற வரலையும் பொம்பளை பிள்ளைங்க பார்த்திங்கன்னு சொன்னால் அம்மா பேச்சை கேட்பாங்க. ஒத்த ஜடைக்கு மாறும் பொழுது அவங்க தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே போல் போனி டைல் போடும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் சொல்லவே வேண்டாம், இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் தலைக்கு எண்ணெய் வைக்காமல் இருந்தால் கண்டிப்பாக என்னாகும், முடி பலம் இழந்து போயிடும், கண்டிப்பாக நரைமுடி வரும். அது மட்டும் இல்லை, மூளை வறட்சி ஆகிடும், கண்களுடைய பார்வை குறைபாடு ஏற்படும். அதனால தான் என்ன பண்ணாங்க, தினசரி தலைக்கு நல்ல எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயை தடவிட்டு வர்றது வழக்கமாக நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு பழக்கப்படுத்தி இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு. கவலைப்பட்டால் முடியும் நரைக்கும் என்று சொல்வார்கள். இந்த மனக்கவலை, மன அழுத்தம், மன உளைச்சல் இருந்தால் கூட நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இதன் காரணமாக இன்றைக்கி நரைமுடி நம்ம இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் விதவிதமான ஹேர் லோஷன்லாம் பயன்படுத்துவாங்க அதனுடைய ஒவ்வாமையினால். அடுத்தது இப்போ ஹேர் டை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் நரைமுடி இருந்தால் கூட அந்த தலைமுடிக்காக என்ன பண்ணுவாங்க, ஹேர் டை யூஸ் பண்ணுவாங்க. அந்த தரமில்லாத ஹேர் டை யூஸ் பண்ணாலும் பார்த்திங்கன்னு சொன்னால் அதிக அளவில் பார்த்திங்கன்னு சொன்னால் நரைமுடி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அமையும். அதே போல் மழைக்கட்டு பிரச்சனை இருந்தாலும் இந்த நரைமுடி பிரச்சனை ஏற்படும். எனவே இளநரையாக இருந்தாலும் சரி, நரைமுடியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது சத்தான உணவுகள். உணவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நரைமுடி, இளநரை இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு எளிய மருந்துங்க. கரிசலாங்கண்ணி இருக்குது பாருங்கள், கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, நெல்லிக்காங்க. இந்த 4ஐயும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்களே வாங்கி அந்த நெல்லிக்காயை விதையை எடுத்துகிட்டு தேங்காய் துருவுற மாதிரி துருவி அதை நிழலில் காய வைங்க. கருவேப்பிலையை நிழலில் காய வைங்க. முருங்கைக்கீரையை நிழலில் காய வைங்க. கரிசலாங்கண்ணி கீரையை நிழலில் காய வைங்க. இந்த 4ஐயும் நல்லா காஞ்ச பிறகு அரைச்சி ஒரே அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு 100 கிராம் அப்படின்னா 100 கிராம் இருக்கணும். 400 கிராம் ஆச்சு. அதை நீங்கள் தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு காலையில் 1 டீஸ்பூன், இரவு 1 டீஸ்பூன் தேனில் கலந்து ஆகாரத்துக்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டா அந்த நரைமுடி பிரச்சனை, முடி ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறது, அடர்த்தி குறைவாக இருக்கிறது, இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி கண் பாதிப்பும் ஏற்படாமல், மூளை பாதிப்பும் ஏற்படாமல் உங்களை பாதுகாக்கும். மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.